கொலை பண்ணது இவருதான் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ரூஃபும் இருந்ததுக்கு அப்புறமும் எந்த விதமான தண்டனையும் இல்லாம தப்பிச்ச ஒரே ஆள் இவருதான். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. இவர் பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா இசை சகவா. இவரு பாத்தீங்க அப்படின்னா 1949வது வருஷம் ஜப்பான்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறக்குறாரு. உருவத்துல பாத்தீங்கன்னா இவரு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா 4 அடி தான் உயரத்துல இருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருந்துகிட்டு வருது. அந்த தாழ்வு மனப்பான்மையினால இவருக்கு ஒரு ஆசை வருது. அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அழகான பெண்களை எல்லாத்தையுமே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற குறையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அழகான பொண்களை கொலை பண்ணி சாப்பிட்டா நம்ம நல்லா இருப்போம் நல்லா ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை தாரே திருப்திப்படுத்திட்டு இருக்காரு. இப்படியே பாத்தீங்க அப்படின்னா சில வருஷங்கள் போகுது. 1981வது வருஷம் இவர் ஒரு காலேஜ்ல சேர்றாரு. இவரோட 25வது வயசுல பாத்தீங்க அப்படின்னா ரீனா அப்படிங்கிற ஒரு 25 வயசு பொண்ணு இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ படிப்புல டவுட் இருக்கு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்கிறதுக்காக இவரோட வீட்டுக்கு வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கன்னை எடுத்துட்டு போய் பின்னாடி இருந்து சுட்டு கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ராவாவும் குக் பண்ணியும் 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம அதை வந்து ஒரு சூட்கேஸ்ல போட்டு ஒரு பார்க்ல கொண்டு போய் வைக்க போறாரு. அப்படி வைக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட பார்க்குக்கு அவன் எதுக்கு சூட்கேஸ் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கையும் களவமா மாட்டிக்கிறாரு. இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட பணக்கார அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு மென்டலா சில இஷ்யூ இருக்கு. அதனால தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அதை போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து இங்க வச்சு இவங்களை இது பண்ண முடியாது, அதாவது இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபைலை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணாம விட்டுறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல மட்டும் இந்த கேஸ் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த ஃபைல் அங்கேயே க்ளோஸ் ஆயிருச்சு. திரும்பி இந்த ஃபைலை ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவரை விடுதலை பண்ணிடுறாங்க. அப்படி விடுதலை பண்ணதுனால இவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிடுறாரு. கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போகாமயே வெளியே வந்ததுனால இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் செஞ்ச கொலைகள் எல்லாத்தையுமே புக் எழுதி அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்டயும் வந்து நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படிதான் இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுறாரு. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.